டிவிக்கே திரும்பவும் சட்டசபையில் ஒருமையில் பேசிக்கிறாங்க. டிவிக்கே இன்னும் ஜெயிச்சு சட்டசபைக்கே போகலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு டிவிக்கே இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இன்னொரு டிவிக்கே தான். கேட்குறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே தமிழக வாழ்வுரிமை கட்சியே பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டிவிக்கேன்னு நம்ம சொல்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். செகண்டு தான் தமிழக வெற்றி கழகத்தை டிவிக்கேன்னு நம்ம சொல்ல முடியும். இப்படி 2 டிவிக்கே இருக்கும்போது எது டிவிக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவிக்கே தான் இந்த டிவிக்கே, இந்த டிவிக்கே தான் அந்த டிவிக்கே. இதில் எந்த டிவிக்கே எந்த டிவிக்கேன்னு முடிவெடுக்க வேண்டியது இப்போ தேர்தல் ஆணையம் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண டிவிக்கேன்னு சொல்கிறது தான், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை, இல்லை செகண்ட் ஓப்பன் பண்ண தமிழக வெற்றி கழகத்தை டிவிக்கேன்னு சொல்கிறதா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். இது சார்பாக ஒரு கடிதத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை விசாரிக்கலை. அதே சமயத்தில் ஏடிஎம்கே சார்பில் ரெட்டை இலை யார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களோட இதுவும் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற சார்பில் அங்கே போயிருக்கு. இதிலிருந்து பார்க்கும்போது ரெட்டை இலை சின்னமும் இப்போ ஏடிஎம்கேக்கு சொந்தமாக இல்லை ஓபிஎஸ் சைடு சொந்தமாக அப்படின்னு இருக்குது. டிவிக்கே யார் யூஸ் பண்ணுறது, தமிழக வாழ்வுரிமை கட்சியா இல்லை தமிழக வெற்றி கழகமா? ரிஜிஸ்டர் பண்ணுறதுபடி பார்க்கும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் யூஸ் பண்ணணும். அதே சமயம் அந்த டிவிக்கேவை பெரிய பிராண்டாக மாற்றினது யார்? தமிழக வெற்றி கழகம் தான். அப்படி பார்க்கும்போது இவங்க தான் யூஸ் பண்ணணும். என்ன முடிவு வரப்போகுது? இப்போ நான் மொத்தத்தில் வந்து டிவிக்கே இப்போ உரிமையில் பேசிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் அது தப்பாக சரியா? நான் சொன்னதில் உண்மை இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறதுல உண்மை இருக்குமா? ஏன்னா டிவிக்கேவை பிராண்ட் பண்ணது நம்ம விஜய் அவர்கள். ஆனால் டிவிக்கேவை முன்னாடி ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த டிவிக்கே பிரச்சனையில் இப்படி டிவிக்கேல எப்படி பஞ்சாயத்து முடிய போகுது? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ டிவிக்கேல வந்து ஒருமையில் பேசி அவங்க மேலே எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த டிவிக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி. டிவிக்கேல தமிழக வாழ்வுரிமை கட்சியா இல்லை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கிற இந்த கன்ஃபியூஷனில் இப்போ டிவிக்கே அப்படின்னு இப்போ டிவிக்கே ஒருமையில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இப்போ பேசி முடிச்சுட்டு பார்த்தா எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.